ஸோ ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். நம்ம கடையில் வாங்குற பொருளை எந்த அளவுக்கு அதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வீட்டில் ரீக்ரியேட் பண்ணுறோம், ரெண்டும் அமௌண்ட் வைஸ் எவ்வளோ வருது, எது பெட்டர், கடையில் வாங்குறது பெட்டரா இல்லை வீட்லேயே செய்கிறது பெட்டரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா தான் செய்ய போகிறோம். ஸோ கடையிலேருந்து வாங்குறதுக்காக முட்டை மிட்டாய் ஆர்எஸ்புரம்ல இருந்து போய் அங்கே கேரட் அல்வா வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த அளவுக்கு டேஸ்ட் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுப்போம். அப்புறம் அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம வீட்லேயே ரீக்ரியேட் பண்ணலாம். ஆர்எஸ்புரம் முட்டை மிட்டாய் கடையில இருந்து கேரட் அல்வா வாங்கியிருக்கு. கேரட் அல்வா ஸோ இதுதான் அது. இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியுது நெய்யில் இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. சைடில் நெய் மிதக்க சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நெய் அதிகமாக போடணும். இது பார்த்தோன்னே தெரிகிறதுனால சொல்கிறேன். சுகர் வந்து கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கோவா ஆட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஒரு 11-12 ட்ராப் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்டு பார்த்தம்போது அப்படிதான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இப்போ கேரட் துருவ ஆரம்பிச்சாச்சு. இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கலர் ஆட் பண்ணாதீங்க. ரெட் கலர் வர்றதுக்கு அதுக்கு பதிலாக ஆரஞ்சு கேரட்டுக்கு பதிலாக பிங்க் கேரட் இருக்கும். அதாவது ஊட்டி கேரட் தான் வந்து பிங்க் கேரட்டும்பாங்க. அது ஸ்வீட்டும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் கலருமே வந்து பார்க்க சூப்பராக இருக்கும். அதில் நீங்கள் பண்ணீங்கன்னா டேஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக இருக்கும். அதுதான் கேசரிக்கு முக்கியமானது. அது நான் போன இடத்துல கிடைக்கல, அதனால நார்மல் ஆரஞ்சு கேரட்டே வாங்கிட்டேன். அப்புறம் இந்த இதுல பெருசா இருக்கு. இதுல துருவினீங்கன்னா நீளமா இருக்கும் போது நம்ம ஓரளவு ஒரு 70% வேக வச்சோம்னாலே கேரட் அல்வா பார்க்க உதிரா சூப்பரா இருக்கும். இது போக இப்போ ஸ்வீட், அந்த நான் சொன்ன பிங்க் கேரட்ல பண்றீங்கன்னா அதுலயே ஸ்வீட் இருக்கிறதுனால நீங்க சுகர் வந்து இப்போ 1/2 கிலோ கேரட்னா அதுக்கு 1/2 கிலோ சுகர் நம்ம நார்மலா போடுவோம். அதே பிங்க் கேரட்னா ஒரு 300 கிராம் சுகர் இருந்தாலே போதும், 1/2 கிலோ போடணுங்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். அது போக கடைசியா ஒரு பெரிய டிப்பா சொல்றேன். அது வந்து வீடியோ முடியும் போது நான் உங்களுக்கு அதை சொல்லி முடிக்கிறேன். ஸோ அது போக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்கல, அதனால மில்க் மேட் ஆட் பண்றேன். ஸோ இதுவும் எந்த இடத்துல ஆட் பண்ணும், எப்படி இது பண்ணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். ஹீட் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுப்போம். ஸோ முந்திரி பாதாம் போட்டிருக்கு. இது வேணா நீங்க கட் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லைன்னா அப்படியேவும் நீங்க போடலாம். கிஸ்கிஸ் நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி இதுவே போதுமானது. இப்ப முந்திரி இதெல்லாம் வறுத்தாச்சு. அது போக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுது. நெக்ஸ்ட் கேரட் ஆட் பண்ணுது. ஸோ இப்போ கேரட் ஆட் பண்ணுது. இப்போ கேரட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈரப்பதம் இருக்கும். அது போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிப்போம். அது போனதுக்கப்புறம் பால் போட்டு அதில் கொதிக்க வைப்போம். ஸோ இப்போ அல்வாவில் பால் ஊற்றியாச்சு. நம்ம எத்தனை கிளாஸ் கேரட் போடுறோமோ அதே அளவு கிளாஸ் வந்து பால் ஊற்றணும். அதாவது ஈக்குவல் ரேஷியோவா 2 கிளாஸ் கேரட்னா 2 கிளாஸ் வந்து பால் ஊற்றணும். அப்புறம் எந்த அளவுக்கு சிம்மாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அது அதிலே குக் ஆனால் தான் வந்து சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேலை ஸ்பீடாக நடக்கணும்னா போட்டதை விட இன்னும் 1 கிளாஸ் பால் அதிகமாக போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருந்தால் கேரட் அல்வா பக்காவாக வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கேரட் அல்வா பாயில் பண்ண வைங்க. அப்போ ஈஸியாக வேலையும் நடந்துடும், நல்லாவும் வரும்.
மக்களே இப்போ என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ டம்ளர் ஆஃப் கேரட் அண்ட் மில்க் போடுறோமோ அதே ஈக்குவல் ரேஷியோவில் தான் சுகரும் போட்டிருக்கு. இப்போ ஒரு டம்ளர் கேரட் ஒரு டம்ளர் பால்னா ஒரே டம்ளர் சர்க்கரை அந்த மாதிரி. நம்ம அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் போட்டிருக்கோம். சால்ட் வந்து ரொம்பலாம் போடல, ஒரு சின்ன ஒரு பிஞ்ச் தான். அது எதுக்குன்னா சுகரை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மில்க் மேட் போட போகிறோம். மில்க் மேட் எத்தனை அளவு எதுக்காக போடுறோம் எல்லாம் நான் அடுத்ததுன்னு சொல்றேன். ஸோ இப்போ மில்க் மேட் போடுது, இது எதுக்கு போடுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு திக்னஸ் அண்ட் ரிச்னஸ், டேஸ்ட், கிரீமினஸ் எல்லாமே தரதுக்காக. ஸோ இப்போ நம்ம சர்க்கரை போட்டு அந்த தண்ணி இதெல்லாம் வந்தது வந்து இங்கேயும் சரியாயிடுச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம முந்திரி திராட்சை 2 ஸ்பூன் நெய் இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ முந்திரி திராட்சை கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன், பொடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா நல்லாவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பக்குவம். ஸோ இதே மாதிரி நீங்களும் கொண்டுட்டு வாங்க. இதுலேருந்து ஒரு 2 மினிட்ஸ் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பயங்கரமாக இதை ரசித்து சாப்பிடலாம். ஸோ குங்குமப்பூ உங்களுக்கு வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 ட்ராப் வந்து லெமன் போட்டிருக்கு அல்வாக்கு. ஏன்னா அந்த நம்ம சுகர் போட்டதெல்லாம் வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கேரட் அல்வா கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் போட்டு ரொம்ப நேரம் விடலை. அப்படி விட்டிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. ஸோ கேரட் அல்வா பண்ணியாச்சு. இது 2ல் எது நான் பண்ணது நீங்களே கண்டுபிடிங்க. நல்லா டெக்கரேஷன் பண்ணி வாட்ட சட்டமாக இருக்கேன், அதுதான் நம்மது. ஸோ இப்போ வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்த உடனே என்னால் புரிஞ்சுக்கிட்ட டிஃப்ரென்ஸ் என்ன நான் இது பண்ணுறேன்னா, இப்போ நான் பண்ணதுங்கிறதுக்காக சொல்ல ஒரு ஜென்யூனான ரிவ்யூவாக நான் என்ன சொல்கிறேன்னா, இது பார்த்தா எனக்கு கலர் போட்ட மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியுது. இது கலர் எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்திருக்க மாதிரி இருக்கு. இது கார்னிஷ் பண்ணல, இது கார்னிஷ் பண்ணியிருக்கு. இது ரொம்ப கீயா ஒரு மாதிரி சூப்பராக இருக்கு, அப்படியே மெல்ட் ஆகிற அளவுக்கு. நமது அப்படி இல்லை. ஸோ இப்போ சாப்பிட்டு ரிவ்யூ சொல்றேன். ஸோ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கும்போதே வீட்டில் பண்ணதுங்கிறது நல்லாவே தெரியுது. டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாது, சூப்பராக இருக்கு. எப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாமல் கரெக்டான இதாக நம்ம உப்பும் லெமனும் போட்டது அதோட வேலையை பர்ஃபெக்டாக பார்த்துருக்கு. ஸோ மில்க் மேட் ஆட் பண்ணது அதுவுமே வந்து ஒரு மாதிரி ரிச்சா காமிக்க. நம்ம எப்போதும் வீட்டில் செய்யறத விட இது வந்து ரொம்ப டேஸ்ட் வைஸ் கிரீமியா ரிச்சா சூப்பரா இருக்கு. ஸோ கடையும் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதுவும் ஸ்வீட்டா சாப்பிட்டா நமக்கு தெரியாது. அதனால நம்ம தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு அடுத்து அந்த ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இப்போ கடையோட கேரட் அல்வா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே தாங்க, இது சாப்பிட்டா கிடையாதுங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து எனக்கு ரொம்ப இதோட இது அடிச்சிருச்சு. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இதை சாப்பிட்டு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கரெக்டாக செட்டிலாக சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கலர். இது ரெட்டிஷாக கலர் போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இது ஆரஞ்சிஷாக நம்ம எப்போது வீட்டில் செய்கிற அந்த நேச்சுரல் கலரோட சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மில்க் மேட் இதெல்லாம் ஆட் பண்ணதுனால இது இன்னும் கொஞ்சம் ரிச்னஸாக க்ரீமியாக சூப்பராக இருக்கு. இது நான் ரிவ்யூ சொல்லும் போது உங்களுக்கு நான் பண்ணது அதனால இப்படி சொல்றேங்கிற மாதிரி இருக்கும். கூட என் கூட இருக்க கசின்ஸ் அவங்களையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அவங்களோட ரிவ்யூ பார்த்துட்டு நான் என்னென்ன ஆட் பண்ணேன், அது என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுச்சு, எதனால இது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் அச்சீவ் பண்ண, அது எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு அடுத்தது பிரைஸ் கம்பேரிசன். அதுக்கு தான் இந்த வீடியோட கான்செப்டே. அதை நம்ம அதுக்கு அடுத்தது பார்ப்போம். எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஆக்சுவலாக 2 ஸ்வீட் இருக்கு. ஒன்று வந்து கடையில் வாங்கினது, இன்னொன்று வந்து வீட்டில் செஞ்சது. கன்ஃபார்மாக ஆப்வியஸாக தெரியுது. முந்திரியெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி குங்குமப்பூவோட போட்டு கொண்டு வந்திருக்கான். கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்சது தான். இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எனக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது கடையோடது. ஃபர்ஸ்ட் நான் கடையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக கடையில் இருக்கிறது க்ரீமியாக நல்லா நெய் போட்டிருக்காங்க. கலர் எனக்கு ஆட் பண்ண மாதிரி இருக்குது. கலராக இல்லை இந்த ஊட்டி கேரட்டான்றது தெரியலை. வில் சி. எனக்கு முந்திரியும் கிடச்சிருக்கு. ஆயில
நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. லைட்டாக தள்ளிட்டுது, நெய் செமையாக ஆட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. நல்லா இருக்கு. ஆனால் இது ஒர்த்து தான். ஆனால் இது எவ்வளோ ரூபான்னு வாங்கினான்றது எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு இது. நான் நீ இது வீட்டுக்கு டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். வாட்டர் குடிச்சு வீட்டுக்கு டேஸ்ட் பண்ணலாம். ஸோ குங்குமப்பூலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. குங்குமப்பூவோட சாப்பிட்டு பார்க்குறேன். வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக கடையில் செஞ்சது நார்மல் கேரட் அல்வா மாதிரி தான் இருக்கு. வீட்டில் செஞ்சது சூப்பராக இருக்கு. கேரட் அப்படியே நல்லா வாயில கிடைக்குது. அது போக அந்த குங்குமப்பூ அந்த டேஸ்ட் செமையாக அதோட இது நல்லாவே தெரியுது, ரிச்னஸ். அதுக்கப்புறமா ஸ்வீட் கரெக்டாக இருக்குங்க. ஸ்வீட் வேற லெவலில் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக செம்மையாக இருந்திருக்கு. கடைக்கு இதுதான் பெட்டர். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் 2வது வாய்க்குடி போகிறேன். அந்த கசின் வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல நான் முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணேங்கிறது. அதனால கார்னிஷ் பண்ணதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இவங்க சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி ரெண்டுமே பார்க்கறதுக்கு கடையில் வாங்கின மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ இதுதான் கடையில் வாங்கியிருப்பான்னு தோணுது. கலர் கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு இதோட கலர் தக்காளி அடிச்சு ஊத்துற மாதிரி இருக்கு. தக்காளிக்கு அடிச்சு ஊத்துறீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் எது நான் ஆக்சுவலி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது இவன் செகண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். தம்பி போயிடுங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப வெந்திருக்கு, கொலன்னு இருக்கு, ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு. ஸ்வீட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பட் நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப இனிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது இவன் தான் செஞ்சிருப்பான். தண்ணி குடிச்சேன். இது கலரே ரொம்ப சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பா தான் கடையில் வாங்குது. ஆக்சுவலி இதுல ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு, கொலக்கலன்னு இல்லை. ஆக்சுவலி எல்லாமே உதிரியா நல்லா நீட்டா இருக்கு. கேரட் ஒவ்வொரு பல்ப்புமே தெரியுது. ஸ்வீட் கரெக்டா இருக்கு. கீயோட டேஸ்ட் அடிக்கல, நல்லா இருக்கு. ஆக்சுவலி இது ஃபுல்லாவே நானே சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுதான் கடையில் வாங்குது. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இது வந்து கடையில வாங்கினதாகவும் இது வந்து நான் பண்ணதாகவும் சொல்றீங்க. ஓகே, பட் ஆனா உண்மையான இது என்னன்னா இதுதான் வந்து நான் பண்ணது, இது வந்து கடையில வாங்கினது. ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கு எது நான் பண்ணதுன்னு தெரியும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆமா, நம்ப மாட்டேன். நீ ஏமாத பாக்குற. ஸோ நீங்க மட்டும் இல்ல, பாக்குற மக்கள் நீங்களும் நம்பணும்னா நம்ம ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நீ பண்ணதா? ஆமா, நான் தான் பண்ணேன். ஓகே, 1 ஸ்பூன் கிடைக்குமா? தாராளமா எடுத்துக்கோங்க. தாடிக்கார நண்பா, உனக்கு பாசம் அதிகடா. ஸோ மக்களே, இப்போ டேஸ்ட் வைஸ் கம்பேரிசன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வைஸ் கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ கடையில் முட்டை மிட்டாய் கடையில் வந்து கேரட் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 600 ரூபாய். ஸோ இப்போ நம்ம வாங்கினது 1/4 கிலோ வந்து 150 ரூபாய். ஸோ இப்போ நாம பண்ணதில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கு எத்தனை ரூபாய் செலவாச்சுங்கிறத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபாய் தான். ஸோ நம்ம வாங்கினது அரை கிலோனா 15 ரூபாய். நெக்ஸ்ட் சர்க்கரை வந்து எல்லாத்து வீட்லையும் இருக்கும். மேபி நம்ம அதுவும் வந்து அமௌண்ட்டாக இதில் ஆட் பண்ணிப்போம். ஸோ சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ அது 15 இது 15 டோட்டலாக 30 ரூபாய் ஆச்சு. அதுக்கடுத்தது லெமன் வந்து 3 ட்ராப் தான் போட்டோம். பட் ஆனால் நம்ம ஒரு லெமன் காஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 7 ரூபாய், அப்போ 37 ரூபாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் மெய்டு வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கு, போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட இதுக்காக தான் வாங்கினேன். நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா மில்க் மெய்டில் தேவையில்லை. பட் ஆனால் நான் இங்கே யூஸ் பண்ணனால மில்க் மெய்டோட காஸ்ட்டும் எடுத்துப்போம். மில்க் மெய்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின டின் வந்து 60 ரூபாய். 60 ரூபாய்க்கு வாங்கி ஃபுல்லாக போட்டேன்னா இல்லை, மீறி போனால் ஒரு 3 ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். அதுவே நான் அதிகமாக தான் சொல்கிறேன். ஸோ மில்க் மெய்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் சேர்ந்து 10 ரூபாய் பேக்கெட் 3 வாங்குறோன்னு வைங்க 30 ரூபாய். நெய் வந்து ஒரு சின்ன டப்பா வாங்குறோன்னு வைங்க 50 ரூபாய். ஸோ பால் வந்து 1/2 லிட்டர் வாங்கிச்சு, ஃபுல்லி க்ரீம்டு மில்க். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் வந்தது. ஸோ டோட்டலாக 200 ரூபாய். நான் எல்லாமே வந்து அதிகமாக தான் சொல்லியிருக்கேன். சில பொருள்லாம் வந்து என் இஷ்டத்துக்காக நான் வாங்கியிருக்கேன். மில்க் மேடை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதெல்லாம் எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா 100 ரூபாய்க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ நான் யூஸ் பண்ணதுபடி ப்ரைஸ் வந்து அதிகம் கடையோட. ஆனால் எனக்கு கிடைச்ச குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கடையோட 3 மடங்கு அதிகமாக கிடைச்சிது. லைக் வந்து கடையில் வந்து 1/4 கிலோ 150 ரூபாய்க்கு வாங்கினா எனக்கு இப்போ வந்திருக்குது 3/4 கிலோவுக்கு வந்து 200 ரூபாங்கிறது ஒர்த்து தானே. அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது.
குவான்டிட்டி வந்து ரொம்ப 3 மடங்கு அதிகமாக இருந்திருக்கு. குவாலிட்டி வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணனால எனக்கு தெரியும் அதுவுமே வந்து சூப்பர் தான். ஸோ அதனால இது வந்து வீட்டில் செய்கிறது வந்து மீறி போன ஒரு 1/2 மணி நேரம் வேலை. ஸோ எல்லாமே சூப்பர். என்னைய கேட்டால் கேரட் அல்வா கடையில் வந்து உங்களுக்கு வேணா வாங்குங்க, இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புவேன். இதே மாதிரி கண்டென்ட் வந்து நான் யோசிச்சிருக்கேன். எப்படின்னா ஒரு பொருளை கடையில் வாங்குறோம், எத்தனை ரூபா ஆகுது, அதே பொருளை வீட்டில் செய்கிறோம், ஈஸியாக இருக்கா, அதோட அதிகமாக போதா, எவ்வளோ குவான்டிட்டி வருது, இதெல்லாம் நான் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு நான் அடிக்கடி போடுறேன். ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா செய்ய வேண்டியது ஒண்ணே தான், எப்போது சொல்ற மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னித்து வீடியோ கண்டென்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.